अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना व नबियिना व मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना व नबियिना व मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही तअलीमा तकबीरन मख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युस्सल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि व मा तौफ़ीक़ इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम सुब्हानक ला इल्मा लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बी ज़क्किरनी मिन्हु मा नसीतु व अल्लिमनी मिन्हु मा जहिलतु रब्बी इन्नी मय्यितुन व इन्नका हय्युन या रब्बी रब्बी इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான இடத்திலே அவனுக்கு பிடித்தமான அமலை செய்வதற்கு அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறது, யாருடன் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல எவ்வளோ பேசணும், அதிகமாக கோவப்படக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் நம்ம எல்லாத்துக்கும் வலியுறுத்தி சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், மகன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உறவினர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹும் அவருடைய ரசூலும் நமக்கு வலியுறுத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அதிகமான கடமைப்பட்டக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா தாய் தான். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு கேட்பாங்க, நாயகமே உலகத்துல என் மீது அதிகமான உரிமை பெற்றிருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என் மீது அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அதிகம் உரிமை பெற்ற, அதிகம் கடமைப்பட்டுள்ள நபர் யார் என்பதாக ஒரு சஹாபி கேட்டதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. திரும்ப அந்த சஹாபி சும்மா யா ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது உம்மைக்கு திரும்பவும் உன் தாய் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதுல கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் என் தாய்க்கு அப்புறம் என் மேல அதிகமான உரிமை அக்கறை எடுத்துக்கொள்ள நபர் யாரு அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் தாய் அப்படின்னு சொன்னாங்க. நாலாவதுல கேட்கிற நாயகமே அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு கேட்கும்போது சும்மா அபிக் உன் தந்தை என்பதாக சொன்னாங்க. மூணு தடவை உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதோட தந்தைன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில உலகத்துல அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய, அதிகமான உரிமை பெறக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா தாய் தான். நம்ம தாயை பத்தி நிறைய ஜும்மால பார்த்துருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தாயோட சிறப்பு எல்லாத்துக்குமே தெரியும். தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது, தாயுடைய பொருத்தம் முக்கியம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பயான்ல பேசியிருக்கிறோம். ஆனா தந்தையை பத்தி அவ்வளவா யாருக்குமே தெரியுதே கிடையாது. தந்தை ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமா இருக்காங்க. தந்தையுடைய அந்தஸ்து, தந்தையுடைய முக்கியத்துவம், தந்தைக்கு கண்ணியம், தந்தையுடைய பாசம், தந்தையுடைய உரிமை, இது எல்லாத்துக்கும் சில பேருக்கு தெரியறதே கிடையாது. அந்த அடிப்படையில தந்தை அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம இந்த ஜும்மால இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு அப்புறம் அந்தஸ்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா தந்தை தான். நவீன காலத்துல இப்ப எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, வயசான காலத்துல தாயை பார்த்துக்க ஆள் இருக்குது. தாயை கூட ஓரளவுக்கு பார்த்துப்பாங்க. ஏன்னா தாய் எதுக்கு பார்த்துக்கிறான்னு சொன்னா, நம்மளுடைய குழந்தைய அழுதா
குழந்தை வெளியில் தூக்கிட்டு போவாங்க, கொஞ்சம் வேடிக்கை கட்டுவாங்க அப்படின்னு தாயை வச்சிருப்பாங்க. ஏதாவது சமையலுக்கு ஒத்தாசி பண்ணுவாங்க, ஏதாவது வீட்டை பெருக்குவாங்க, காய்கறி நறுக்கி கொடுப்பாங்க, ஏதாவது தாய் ஏதாவது வேலை செய்வா அப்படின்னு தாயை பார்த்துக்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷன் காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தந்தையை பார்த்துக்க யாருமே தயாரா இல்லை. தந்தை ஒரு அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவரோட வேலைக்கு போல, அவர் வேலை உழைக்க உடம்புல சக்தி இல்லை, தெம்பு இல்லை, நிக்க கூட முடியல, படுத்த படிக்க ஆயிட்டான்னு சொன்னா தந்தையை பார்த்துக்க உலகத்துல யாருமே தயாரா இல்லை. ஏன்னா இவருனால இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு இவரை வச்சு இனிமே எதுவுமே லாபமும் கிடையாது இல்லையா. இவர் சம்பாதிக்க போறதும் கிடையாது, வீட்டுல சும்மா உட்கார மாட்டாரு, தோணு பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால தந்தையை தந்தையை பார்த்துக்க ஆள் முன் வருதுல. ஒரு வீட்டுல ஒரு 2 பேர் 2 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு சொன்னா, அண்ணன் சொல்லுவாரு நான் தாயை பார்த்துக்கிறேன்பா, நீ தந்தையை பார்த்துக்க அப்படின்னு. தம்பி சொல்லுவான் இல்ல இல்ல அம்மாவை நான் பாத்துக்கிறேன், அப்பாவை நீ பாத்துக்க அப்படின்னு. போட்டி நடக்கும், தாயை பார்த்துக்கிறதுக்கு போட்டி நடக்கும். அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் சொன்னா, தாய் மேல பாசனம் கிடையாது. தாய் ஏதாவது வீட்டுக்கு ஒத்தாசை, மனைவி ஒத்தாசை இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, ஏதாவது வீட்டு வேலை செய்வாங்க, ஏதாவது கடைக்கு போனா போயிட்டு வராங்க. ஆனா தந்தை அப்படி பண்ண முடியாது இல்லையா. தந்தை எதுக்குமே லாக்கி இல்லை. தந்தை சம்பாதிக்கிற வரைக்கும் அவருடைய உழைப்பு இருக்கிற வரைக்கும் தந்தைக்கு மதிப்பு இருந்துச்சு. எப்போ தந்தை ரிட்டையர் ஆயிட்டாரு, தந்தையினால உழைக்க முடியலையோ, இதுக்கப்புறம் தந்தையினால ஒரு பைசா சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரியுதோ, தந்தை ஒதுக்க உலகம் முன் வந்துருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்றது, இவர் சும்மா படுத்துட்டுதான் இருப்பாரு, சும்மா இருக்க மாதிரி தோணத்தானே பேசிட்டே இருப்பாரு, எது சொன்னாலும் முட்டுக்கட்டை போடுவாரு, இப்படி பண்ணாதன்னு வர, அப்படி பண்ணாதன்னு வர, மிரட்டுவாரு, எல்லா முன்னாலே அசிங்கமா பேசுவாரு, பொது இடத்துல நம்மள மரியாதை கொடுக்க மாட்டாரு, நம்மள அசிங்கமா பேச நம்ம சொல்றத காதுல வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தந்தையை உதாசனப்படுத்த உலகம் நம்ம கண் கூட பாக்குறோம். தந்தைக்கு மரியாதையே தரது கிடையாது. தாயை உயர்த்துறான், தாயை பார்த்துக்க தயாரா இருக்கான்னு சொன்னா தாயை அன்பாக பார்த்துக்க தயாரா இல்லை. ஒரு வேலைக்காரி மாதிரி, ஒரு வீட்டை பார்த்துக்கிற வாட்ச்மேன் மாதிரி தாயை வச்சிருக்கிறாங்க. ஆனா தந்தையை பார்க்க உலகம் முன் வர்றது கிடையாது. ஆனா தந்தையோட அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு தான் அது விளங்குறதே கிடையாது. தந்தை மிகப்பெரிய ஒரு சொத்து தான் தந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிற, நாயகமே என்கிட்ட மால் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, அதே சமயத்துல எனக்கு குழந்தைங்க இருக்குது, அதாவது நான் காசு இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைங்களுக்கே சரியா இருக்குது, ஆனா என் அப்பப்போ வந்து காசு கேட்கிறாரு, நான் எப்படி என்ன பண்ணட்டும், நான் சம்பாதிக்கிறது என் வயிற்றுக்கும் என் வாய்க்கும் என் குடும்பத்துக்குமே சரியா இருக்குது, என் அப்பா சும்மா இல்லாம சும்மா வந்து என் காசு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உன் தந்தை இப்ப கூட்டு வாப்பா அப்படின்னு. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற சஹீஹான கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகன்கிட்ட சொல்றாங்க, நீ போய் உன் தந்தையை முதல்ல கூப்பிட்டு வா, விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த மகன் தந்தையை கூப்பிட்டு போறாரு. அந்த கேப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. நாயகமே உங்களை பார்க்க ஒருத்தர் வந்தாரு இல்லையா, அவருடைய தந்தை வாய்க்குள்ள ஏதோ கவிதை முனைகிட்டே இருக்கிறாரு. எந்த தந்தையை பத்தி கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அந்த நபர், அந்த வயசானவர், அந்த பெரியவர் வாய்க்குள்ள இதை முணங்கிட்டே இருக்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த முணங்குற சத்தம் வேற யாருக்குமே கேட்கல, அவரு காதுக்கு கூட கேட்காத அளவுக்கு ஏதாவது முணங்கினே இருக்கிறாரு. அது என்னன்னு அல்லாஹ் அவங்களை கேட்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அந்த நபரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மகன் அந்த கூப்பிட்டு வர்றாரு, தந்தையை கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வரும்போது அப்ப கேட்கறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் சம்பாதி சொத்துல எடுத்துக்கிறாரு, நான் எப்ப எவ்வளவு சும்மா காசு கேட்டுட்டே இருக்கிறாரு, இப்பதான் கொடுத்தேன், திரும்ப இந்த காசு கேட்க, சும்மா கேட்டுட்டே இருந்தா கொடுத்துட்டே இருக்க முடியுமா, எனக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா, எனக்கு மனைவி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஆனா இவர் கேட்டுட்டே இருக்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த சஹாபி முறையிடுறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அந்த தந்தையை பார்த்து வயோதிக்கிற அந்த முதியவரை பார்த்து கேட்கறாங்க, ஏன்பா இப்படிப்பா உன் மகன் இப்படி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு, உண்மையா நீங்க அவரை காசை கேட்கறீங்களா, காசு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த முதியவர், அந்த தந்தை சொல்றாரு, ஆமா நாயகமே நான் எடுத்ததான் உண்மைதான், ஆனா நான் யாருக்கு செலவு பண்றேன், எனக்கா நான் செலவு பண்றேன், இவனுடைய பிள்ளைக்கு நான் செலவு பண்றேன், இவனுடைய குப்பிக்கு, அதாவது என் தந்தை வழியோட மகனுக்கு செலவு பண்றேன், என் தாய் வழியோட அதாவது குப்பிக்கு செலவு பண்றேன், காலாவுக்கு செலவு பண்றேன், அதுதானே நான் செலவு பண்றேன், வெட்டியா எதுவும் செலவு பண்ணலையே அப்படின்னு அந்த தந்தை அந்த செலவுக்குரிய விளக்கத்தை தராரு. ஆனா எடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. நான் எடுத்தேன்னா நாயகமே ஏன் எடுத்தேன்னு சொன்னா, இந்த மாதிரி செலவுலாம் இருக்குது, இவரோட குப்பி பையன், அதாவது தந்தை வழிக்கும் தாய் வழி சொந்தத்துக்கு நான் செலவு செய்யணும் தவிர வேற அனாவசியமான செலவுலாம் செய்யல நாயகமே அப்படின்னு அந்த முதியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும்பா, நீ ஏதோ வாய்க்குள்ள முனைகினே இருக்கிறாமே அது என்ன, மத்தவங்களுக்கும் கேட்காம நீ சொல்ற வார்த்தை மத்தவங்களும் கேட்க மாட்டேங்குது, உன் காதுக்கும் கேட்காத மாதிரி ஏதாவது புலமினே இருக்கிறே, ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கிறே, திக்கிற மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த சஹாபி அந்த முதியவர் சொல்றாங்க, இது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம், அந்த முதியவர் சொல்ற, நாயகமே நீங்க இந்த விஷயத்தை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நான் எனக்குள்ள முணங்கிட்டே இருக்கிற விஷயம்
உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நீங்க இப்படி கேட்கறதெல்லாம் பார்க்க பார்க்க உங்க மேல அன்பு, உங்க மேல இஷ்கு, உங்க மேல காதல் அதிகரிச்சுட்டே வருது. இந்த அளவுக்கு நீங்க நான் நினைக்கிறது கூட, நான் வெளியில சொல்ல முடியாத விஷயத்த கூட உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, நீங்க பெரிய அந்தஸ்து இருக்கீங்க, உங்க மேல எனக்கு அன்பு அதிகரிச்சுட்டே வருது நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு கவிதை நடையில நீண்ட கவிதையை சொல்றாரு. அந்த கவிதையோட சார அம்சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கவிதை படிக்கிறாரு, அது ஹதீஸ்ல விபுனமாத்துல பதிவு செய்யப்பட்டது. அந்த ஹதீஸோட சாராம்சம், மஃபூம், விளக்கம், கருத்து என்னன்னு சொன்னா, இவன் பிறந்த போது அந்த மகன், அந்த தந்தையை சொல்றாரு மகனை பார்த்து, இவன் பிறந்த குழந்தையா இருக்கும் பிறந்தான் இல்லையா, அப்ப இவனை பெத்த போது என் மனைவி பெத்து எடுத்தா, அப்ப நான் சந்தோஷப்பட்டேன், அளவில்லாத சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துக்கு மட்டும் கிடையாது, அந்த சந்தோஷம் வெளியில சொல்ல முடியாது, அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நானு. இவனுக்கு நோய்வாய்ப்பட்டா, அது கவிதை நிலையில சொல்றாரு, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இப்படி சொல்றேன். இவன் நோய்வாய்ப்பட்டான்னு சொன்னா நான் அழுது புலம்புவேன், போற வரவங்களாம் பார்த்து கேட்பாங்க உனக்கு என்ன ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நோய்வாய்ப்படுறதை விட இவனுக்கு, இந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டா சின்ன வயசுல நான் இரவுலாம் தூங்க மாட்டேன், தவிதவிச்சு போயிடுவேன், பரபரத்து போயிடுவேன், மருந்து கொடுக்குறது மாத்திரை கொடுக்குறது இப்படியே சக்கரை மாதிரி ஓடி ஓடி பாக்குறவனா உனக்கு என்ன ஆயிடுச்சாப்பா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நான் துடிச்சு போயிடுவேன். அப்படிலாம் இருந்த இவன், நான் காசு கேட்டா நான் இவன் என்னமோ சம்பாதிச்சு நேரடியா லவ்ஹுல் மஹ்ஃபூல் வந்து இவனே நேரடியா வானத்திலிருந்து காசு கொடுக்குற மாதிரி இவன் பேசுறானே, அல்லவா காசு கொடுக்குறான், இவன் என்ன கொடுக்கறது யோசிக்கிறானே என்பதாக நான் முனைகிட்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. நீண்ட கவிதை சுருக்கமா சொல்றேன். அதாவது காசு கேட்டா தரதை விட்டுட்டு இன்னமும் இவன் தான் காசை படைச்ச மாதிரி, உலகத்தை படைச்ச மாதிரி, ரிஸ்க படைச்ச மாதிரி கொடுக்கறது யோசிக்கிறான். ஆனா நான் இவன் பிறந்த போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், இவன் நோயப்பட்ட அவ்வளவு துடிச்சு போயிட்டேன், அவ்வளவு அன்பா அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டேன், ₹1 கேட்டா அவ்வளவு யோசிக்கிறான் என்பதாக அந்த சஹாபி சொல்லி முடிக்க, அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மகனே, அந்த சஹாபி பார்த்து சொல்றாங்க, யார் சொன்னாரோ புகார் கொடுத்த பார்த்து சொல்றாரு, அன்த வ மாலுக லி அபிக அப்படின்னு சொல்றாங்க, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு தான் சொந்தம். அதாவது நீ 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 செய்யற விஷயம் எல்லாம் உன் தந்தைக்கு தான் சொந்தம், நீ சம்பாதிக்கிற எல்லா சொத்தும் உன் தந்தைக்கு தான் சொந்தம், உனக்கு சொந்தம் கிடையாது ஸல்லல்லாஹு சொல்லிக்காட்டாங்க. அதாவது உன் தந்தை உன் பாக்கெட்ல கை விட்டு காசு எடுத்தாலும் அது திருட்டு கிடையாது, அது ஹலால் தான். அவர் எப்படி செலவு செஞ்சார் ஸல்லல்லாஹு சொல்லல, அவருக்கு ஹராமா செலவு செஞ்சார், ஹலாலா செஞ்சார், அதெல்லாம் ஸல்லல்லாஹு கேட்கல. நீ சம்பாதிச்ச எல்லா சொத்தும் உன் தந்தைக்கு தான் சொந்தம் என்பதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உன் மனைவி மக்களுக்கு, முதல்ல உன் தந்தைக்கு தான் சொந்தம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ்ல விளக்கம் தராங்க, ஒரு தந்தை மகன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு கூச்சப்படக்கூடாதா, வெக்கம் இல்லாம சாப்பிடணும், ஃப்ரீயா சாப்பிடணும். ஏன்னா அது உன் சொத்து, நீ உன்னுடைய இந்திரிய துளிந்து வந்த அவனும் உனக்கு தான் சொந்தம், அவன் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். அதனால நீ மகன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, உரிமையா விருப்பமா சாப்பிடும் என்பதாக இந்த ஹதீஸ் உலமாக்கள் விளக்கம் தராங்க. இன்னும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சுத்தமானதை சாப்பிடுங்க, தூய்மையா இருங்கன்னு சொல்றாங்க. அதாவது உன் மகனும் உனக்கு தான் சொந்தம், உன் மகன் சேர்த்து வச்ச சொத்து உனக்கு தான் சொந்தம், அதனால நீங்க சாப்பிடுறதுக்கு கூச்சப்படாதீங்க என்பதாக ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு மகன் தந்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இஸ்லாத்துல. நிறைய பேருக்கு தந்தையோட மகத்துவம் தெரியுதே கிடையாது. நானே வயசாகி போச்சு, என் தந்தைக்கு வயசாகி அவர் பேச்சு ஏன் கேட்பேன்னா அவரும் உனக்கு தந்தை தான். இன்னொன்னு தெரியுமா, இஸ்லாத் சரிய சட்டல நீங்க கபூருக்கு போற வரைக்கும், இன்னும் நீங்க மறுமையில மௌத்தா போய் மர்ஷல்ல கேள்வி கேட்டாலும் அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா உங்களை கூப்பிடுவான், உங்க பேர் அப்துல்லான்னு கூப்பிட மாட்டான். நீங்க யாருடைய பையன், இன்னாருடைய மகன் இன்னார் ஃபுலான் இப்னு ஃபுலான் கூப்பிடுவான். அப்துல் ரஹ்மான், அப்துல்லாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் எங்க அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான். உன் தந்தை பேரை சொல்லிதான் உனக்கு கூப்பிடுவான். இன்ஷியல் மட்டும் கிடையாது, உன் தந்தை உனக்கு ஃபுல் சொத்து அவங்கதான். இஸ்லாத்துல இப்போ இங்கிலீஷ் முறை பிரகாரம் கல்யாணம் ஆகி போச்சுன்னா மனைவிக்கு புருஷனோட இன்சியல் கொடுத்துருவாங்க, தந்தையோட இன்சியலை தூக்கி தந்தை பேர முதல் வார்த்தை இன்சியலா வச்சிருப்பாரு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பெண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா கல்யாணம் திருமணம் முடிச்ச பிறகு மனைவிக்கு ஹஸ்பண்டோட இன்சியல் தான் வரும், அப்பாவோட இன்சியல் வராது. ஆனா அரபி காலத்துல இந்து அளவும் இப்படிதான் இருக்குது. கேமத்தால மகசல் அல்லா கூப்பிடும் போது பேர் சொல்லி தந்தையோட பேர் சொன்னா மகளை பெண்ணை கூடுவான். ஹதீஸ்ல பாத்துக்க முடியாது, ஐஷா ஹஸ்பண்ட் ஐஷா கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் எப்படி ஹதீஸ்ல சொல்றான், அபூபக்கர் பின்த் ஐஷா அப்படின்னு தான் சொல்றாங்க ஹதீஸ்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் மகள் ஐஷா. இப்படி நிறைய ஹதீஸ்ல பார்த்திருப்போம். தந்தையோட தான் இணைப்பாங்க தவிர கணவனோட இணைக்கவே மாட்டாங்க. இந்த அளவு அப்படிதான் இருக்குது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நாளைக்கு அபுல்ல மகஷால அல்லாஹ் கூடும் போது தந்தை பேர் சொல்லிதான் மகனை கூப்பிடுவான். அந்த அளவுக்கு தந்தைக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு கண்ணியத்தை அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். நமக்கு தான் அது விளங்குறதே கிடையாது. தந்தையோ சாதாரணமா அவர் என்னங்க வயசாகி போச்சு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கு அறிவிலாம் இல்லைங்க, அவருக்கு மைண்ட் சரியில்லைங்க, வயசாகி போச்சு இல்லையா, மூளை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய ஆலோசனை மாதிரி யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. தமிழ்ல சும்மா சொன்னாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. உலகத்துல நீங்க நல்லா இருக்கலாம் ஆசைப்படக்கூடிய ஒரே ஜீவன் உங்க பெற்றோர் தான். நீங்க சம்பாதிச்சா, நீங்க வீடு கட்டினா, நீங்க பெரிய இடத்துக்கு வந்தா சந்தோஷப்படுற ஒரே ஜீவன்
உங்களுடைய தாய் தந்தை மட்டும்தான். வேற யாருமே சுயநலத்துக்காக தான் இருப்பாங்க. அதாவது எல்லாமே சுயநலத்தோட தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தாய் தந்தை மட்டும்தான் நீங்க நல்லா இருக்கு நினைப்பாங்க. தந்தை நினைப்பாரு, நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, என் மகன் நல்லா இருக்கும், என் மகன் டாப்ல வரலாம், நான் தான் படிக்காம போயிட்டேன், என் மகன் நல்லா படிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாரே தவிர, தந்தை ஒரு காலம் நானே படிக்கல நீ ஏன்னா படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவர் சிறந்த தந்தை இருக்க மாட்டாரு. அத தந்தை ஒரு மிகப்பெரிய பாலம். சொர்க்கத்துக்கு உங்களுக்கு பாலம் யாரும் தந்தை தான். சலாசம் சொன்னாங்க இல்லையா, ரபி வாஹிதி ரபி வாலிதி. அல்லாஹ் உங்களை பொருந்திக்கணும்னு சொன்னா அல்லாஹ் உங்க மேல பாசமா இருக்கிறான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? உலகத்துல தந்தை உங்க மேல பாசமா இருந்தாரு, உங்க மேல அன்பா இருந்தா சொன்னா அல்லாஹ் உங்களை பாசமா இருக்குன்னு அர்த்தம். தந்தை உங்க மேல அதிருப்தியா இருக்க, தந்தைகிட்ட பேசுறது, தந்தைகிட்ட முறைச்சிட்டு இருக்கீங்க, தந்தையை நீங்க எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்க மேல கோபமா இருக்கான்னு அர்த்தம். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உலகத்துல உங்க தந்தை உங்க மேல பாசமா அன்பா நட்பா இருக்கான்னு சொன்னா அல்லாஹ் உங்க மேல பாசமா இருக்கிறான். உலகத்துல தந்தை கூட நீங்க கோவப்பட்டு சண்டை போட்டு இருக்கீங்க சொன்னா மறுமை அல்லாஹ்தாலாவும் உங்க மேல இப்ப கோபமா இருக்கான்னு அர்த்தம். அதுதான் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பஜார்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசானவர் போறாரு, அதுக்கு முன்னாடி வாலிப பையன் போயிட்டு இருக்கான். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அந்த வாலிபனை கூப்பிட்டு கேக்குறாங்க, உன் பின்னாடி ஒரு வயசான வர்றாருப்பா, அவர் யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த வாலிபர் சொல்றாரு, அவர் என் அப்பா, என் தந்தைன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நீ சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சுட்ட என்பதாக சொல்றாங்க. நீ சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சுட்ட, உன் தந்தை அல்லவா முன்னாடி விட்டு நீ பின்னாடி வரலாம், உன் தந்தைக்கு முன்னாடி நீ எப்படி போலாம், தந்தைக்கு முன்னாடி நடக்கிறது சுன்னத்துக்கு மாற்றம் என்பதாக அபூ ஹுரைரா சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம 4 விஷயத்த சொல்றாங்க. 4 விஷயம் உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதை. 4 விஷயம். முதலாவது, நீ நடக்கும் போது தந்தைக்கு பின்னாலதான் நடக்கும், தந்தைக்கு முன்னால நீ போகவே கூடாது. அது நிறைய விஷயம் இருக்குது. முன்னாடி சொன்னா பேச்சுல நடத்தில இது எல்லாத்துக்குமே கொடுக்கும். அதாவது உன் தந்தை நடக்கும் போது தந்தைக்கு பின்னாடி தான் நடக்கும், தந்தைக்கு முன்னாடி ஸ்டெப் எடுத்து போயிடக்கூடாது. இது முதல் விஷயம். 2வது, தந்தையை கோபமான பார்வையை பார்க்க கூடாது, ஓரக்கண்ணை பார்க்க சொல்ல, கோபமான பார்வையை பார்க்க கூடாது. தந்தையை புன்முறுவோட ஆசையா பார்க்கலாம், தந்தையை கோபமா பார்வையை பார்க்காத. 3வது, உன் தந்தை முன்னால உன் தகப்பனுக்கு முன்னால உட்காந்துராத. நிறைய பேருக்கு தெரியதே கிடையாது. அப்பா நின்று இருப்பாரு, இவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாரு சேர்ல. கேட்டா இவருக்கு அவரு வயசாகி போச்சு சும்மா நிக்கட்டுங்க அப்படின்னு. தந்தை முன்னால் உட்காரதே கூட ஹதீஸ்ல, தந்தை முன்னால் உட்காரவே அது கண்ணிக்கு, தந்தைக்கு மரியாதை தரும். தந்தைக்கு மேல கால் நீட்டி போட்டு உட்காருது, கால் மேல கால் போட்டு உட்காருது, இப்படி உட்காரக்கூடாது. 3வது விஷயம். 4வது சொல்றாங்க, உன் தந்தை தூங்குறதுக்கு முன்னால தூங்கிடாத. உன் தந்தை தூங்கிட்டாருன்னு போய் பாரு, அவர் தூங்குறதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தேவை இருக்கா, பால் குடிக்கலாமா, இல்ல தண்ணி பாத்ரூம் பீஸா போடமா, கூட்டு போய் விட்டுட்டு அவருடைய தேவையெல்லாம் நிறைவேற்ற பெட்ஷீட் வேணுமா, கொசு கடிக்குதா, அதுக்கு நான் வத்தி ஏற்றி வச்சுட்டு எல்லா தேவையும் ஃபேன் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கு. அபூ ஹுரைரா சொல்லி காட்டாங்க. 4 விஷயம். உன் தந்தைக்கு முன்னாலே நடக்காத, உன் தந்தையை கோபமான பார்வையை பார்க்காத, உன் தந்தைக்கு முன்னாடி உட்காந்துராத, தந்தைக்கு சமமா உட்காரக்கூடாது. நீ தந்தை நின்று போய் நீ சேரமா கால் போட்டு உட்காந்து சொன்னா நீ அங்க சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்ச மாதிரி தந்தைய கண்ணியத்தை குறைச்ச மாதிரி. 4வது, உன் தந்தை உறங்கிறதுக்கு முன்பாக நீ உறங்கிடாத. தந்தை உறங்க வச்சுட்டு அவர் தூங்கிட்டாரா, அவர் தேவை நிறைவேற்றா, அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா, அந்த மாத்திரை வேணுமா எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நீ தூங்கு என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக தந்தையுடைய கண்ணியம் இஸ்லாத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குது. விஷயம் புரியுதே கிடையாது. தாயை பார்த்துக்க அளவு தந்தையை பார்த்து கிடையாது. தாயை வயசான காலத்தை பார்த்துக்க தயாரா இருக்க உலகம், தந்தையை பார்த்துக்கிறது கிடையாது. அவருக்கு என்னங்க, ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், அவர் காலத்தை ஓட்டிட்டு வர அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. தந்தை ஒரு சொர்க்கத்தின் வாசல். நீங்க நினைச்சீங்க சொன்னா அந்த வாசலை, எந்த வாசல், தந்தைய சொர்க்கத்துடைய பாலமும் தந்தை தான். அதை சரி செஞ்சுன்னு சொன்னா சொர்க்கத்தில் நுழைஞ்சலாம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், எல்லாத்துக்கும் தெரியும் துல்ஹஜ் மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் கதாநாயகன் யார் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா பள்ளியிலும், எல்லா இடத்திலும், மக்கா உட்பட எல்லா இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசாம கடக்க முடியாது, இந்த ஜுமாவிலும் கடக்க முடியாது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி, எல்லாத்துக்குமே தெரியும், ஹாஜிரா, சாரா, அப்படி 2 மனைவி. ஹாஜிரா மக்கால விட்டுட்டு போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நம்ம சுருக்கமா வரலாற்றை பார்ப்போம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 மனைவி, ஹாஜிரா, சாரா. ஹாஜிராக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மக்கால குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு வராங்க, வரும்போது அறுக்கிற மாதிரி கனவு காண்டாங்க. அதுக்கப்புறம் ஷாமுக்கு போயிட்டாங்க. ஷாமுல தான் சாரா கூட வாழ்ந்துட்டு வராங்க. ஷாமுல சாரா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் மௌத்தா போயிட்டாங்க. திரும்ப 20 வருஷம் கழிச்சு, எப்படி 20 வருஷம் கழிச்சு ஷாமர் இருந்து மக்காவுக்கு மனைவி பார்க்க வராங்க. இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க, மனைவி பார்க்க வராங்கன்னு அறிவிக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்றாங்க, நீ தரிக்கி, அதாவது அவங்களோட சொத்தை பார்க்க வராங்க என்பதாக அறிவிக்கிறாங்க. சொத்துன்னு சொன்னா சேர்த்து வச்ச சொத்து மொத்தம் கிடையாது, உங்க குழந்தைகள், உங்க பேரன் பேத்திங்க, உங்க மனைவி எல்லாமே உங்க சொத்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலம் விளக்கம் காட்டுறாங்க. நீங்க கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்க, அதோட உங்க பொறுப்பு முடியல. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, உங்க பெண் பிள்ளை கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தீங்க சொன்னா, உங்க மாப்பிள்ளை ரொம்ப வறுமையில இருக்கா, ஏழ்மையில இருக்கான்னு சொன்னா அவர் தூக்கி விடுறது உங்க கடமை.
அவரை தூக்கி விடலாம். இதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது. வரதட்சணை தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு ஏதாவது முடியலன்னு சொன்னா, அவருக்கு பண தேவைன்னு சொன்னா, உங்க மருமகனாக இருந்தால் அவருக்கு பணத்தை கொடுத்து உங்க மருமகனை தூக்கி விடுங்க, அதனால உங்க மகன் வளருவா. இது உங்களுக்கு சொத்து, உங்களுக்கு கடமை என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டாங்க. இந்த ஹதீஸ் இமாமுக்கு விளக்கம் தரும்போது, என் சொத்தை பார்க்க சில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாம்ல இருந்து மக்காவுக்கு சொத்தை பார்க்கறதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொத்துன்னு சொன்னா மகனையும் மனைவியும் குறிக்குது. அதனால உங்க மருமகன் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்க மகன் கஷ்டம் இருந்தாலும் தூக்கி விடுறது உங்க மேல கடமை. நீங்க நல்லா இருந்தா தூக்கி விடலாம். நீங்களே கஷ்டத்தை சொன்னா மேலும் கடன் வாங்கி கடனாளி ஆயிடாதீங்க. அதுவும் சரி விளக்குது. உங்களுக்கே கஷ்டம், நீங்க விட்டுடுங்க. நீங்க மேலும் மேலும் கடனாளி ஆகக்கூடாது. சரியத்து எந்த விஷயத்திலும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டுது. விஷயம் என்னன்னா, 20 வருஷம் கழிச்சு ஷாம்ல இருந்து மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனையும் மனைவியும் பார்க்க வராங்க. ஹாஜரை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்க யார் கல்யாணம் பண்ணா, ஜுர்ஹும் கோத்திரம். ஜுர்ஹும் கோத்திரம் யார் சொன்னா, மக்கால முதல்ல குடியிருந்து அந்த ஜுர்ஹும் கோட்டம் தான். ஜம்ஜம் தண்ணி வரதை பார்த்து ஜுர்ஹும் கோட்டம் அந்த பக்கமா வருது, நாங்க இங்க குடியேறிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி குடியேறிக்க. அந்த ஜுர்ஹும் கூட்டத்திலே ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த மகனை பார்க்கறதுக்காக இஸ்மாயில பார்க்கறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, வீட்டுல இல்ல. அப்போ அந்த மனைவிட்டு கேட்கறாங்க, எங்கம்மா அவங்க கணவன் கேட்கறாங்க. அந்த மனைவிக்கு தெரியல, இவதான் மாமனார்னு தெரியல. தெரியாமலே அவர் வெளியில போயிருக்காரு. அப்படியா, எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை எங்க கேட்கறீங்க, இவரை கட்டி நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்ப கூட பாருங்க சாப்பாடு தெரிய எங்க போயிருக்காரு, இதே வேலைதாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜுரும் சேர்த்த அந்த மனைவி மருமகள் மாமனாட்ட முறையிடுது. மகனை பத்தி மாமனார் தெரியாமலே சொல்லுது, இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க, ஏதாவது எங்கன்னா போயிடுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு, சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொன்ன உடனே, சரிம்மா நான் வந்தேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கணவர் வந்தாருன்னா இந்த வீட்டு வாசப்படி மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டு வாசப்படின்னு சொன்னா மனைவியை குறிக்கும். ஒரு வீட்டு வாசப்படி, அதாவது அந்த காலத்துல வீட்டு வாசப்படி சரியா இருந்து சொன்னா, ஒழுங்கா டீசன் அழகா இருந்து சொன்னா மனைவி குடும்பம் சீரா இருக்குன்னு அர்த்தம். இல்ல வீட்டு வாசல் அழகு இல்லாம அசிங்கமா இருக்குது, குப்பை கோலமா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயும் உள்ள மனசுல எல்லாத்தையும் சுத்த அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப சொல்லிட்டு பாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்க கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா, சாயங்காலம் ஒருவார் வந்தாருன்னா வீட்டு வாசப்படி மாத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. கணவன் வராரு, யார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, சாயங்காலம் வராங்க. வரும்போது மனைவி சொல்ற, இதே மாதிரி ஒரு வயசானவர் வந்தாருங்க, அவருடைய நடை எப்படி இருந்துச்சு, உடம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இஸ்மாயிலுக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு அப்பா தான் வந்தார், இப்ராஹிம் தான் வந்தா தெரிஞ்சு போச்சு. சரிமா என்னமா சொன்னாரு கேட்கும் போது மனைவி சொல்றா, ஏதோ வீட்டு வாசப்படி சரியில்லைங்க, அதை மாத்த சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டா மனைவி. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதுக்கு அர்த்தம் அது கிடையாதுமா, என் அப்பா உன்னை தலாக் விட சொல்லிட்டாரு, நீங்க அம்மா வீட்டுக்கு போன்னு தலாக் விட்டுட்டாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் தலாக் விட்டாங்க. இப்படிதான் தந்தைக்கு வழிபடும். தந்தை சொன்ன உடனே செஞ்சாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால அவங்களை பத்தி நம்ம இன்னும் பேசிட்டே இருக்கோம், இஸ்மாயிலை பத்தி. ஆக சொன்னாங்க, நீ சரி இல்லையா, உன்னை தலாக் விட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தலாக் விட்டுட்டாங்க. திரும்ப கொஞ்ச காலம் கழிச்சு இது கட்டுக்கதுறாங்க, சல்லல்லாஹு சஹாபாக்கள் பாடம் எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு வராங்க, அதுக்குள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேற மனைவி திருமணம் முடிச்சுட்டாங்க. வரும்போது கேட்கறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எங்கம்மா உங்க மகன் ஒரு விஷயமா வெளியில போயிருக்காரு, உங்க கணவன் நீங்க கேட்கும் வெளியில போயிருக்காரு, சரி உங்க உடல்நிலை சாப்பாடுலாம் எப்படின்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம் அப்படின்றாங்க. சரி உங்க சாப்பாடு என்ன அப்படி கேட்கும்போது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாம் மனைவி சொல்றாங்க, மாமனார்னு தெரியாமல சொல்றாங்க, எங்களோட உணவு அன்றாட உணவு இறைச்சியும் தண்ணி என்பதாக சொல்றாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ லஹ்மி வ மாயி அப்படின்னு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நீ இறைச்சியிலும் தண்ணியிலும் பரக்கத் செய் துஆ செய்றாங்க. அந்த துஆ தான் இன்று அளவிலும் அங்க இறைச்சிக்கு பஞ்சம் கிடையாது, தண்ணிக்கு ஜம்ஜம் தண்ணி மூலமாக தண்ணிக்கு எல்லாம் பஞ்சம் எல்லாம் வச்சிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக அந்த பெண்ணுக்காக செஞ்ச துவா இன்றளவும் அந்த இடத்துல கறிக்கும் பஞ்சம் கிடையாது, தண்ணிக்கும் பஞ்சம் கிடையாது. அந்த ஒரு பெண்மணினால அல்லாஹ் தான் இவர் பரக்கத்தை கொடுத்துட்டான். அப்போ சொல்றாங்க, உங்க கணவர் வந்தான்னு சொன்னா வீட்டு வாசப்படி தரிப்படுத்த சொல்லுமா, மாத்த வேணா சொல்லுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. திரும்ப கணவன் வராரு, யாராவது வந்தான்னு கேட்கும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டு வாசப்படி மாத்த வேணாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்தவர் என் தந்தை தான், உன்னை பத்திரமா பாதுகாக்க சொன்னான்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அது மூலியமாக அந்த பெண்மணி மூலியமாக வந்தவன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவி மூலம் வந்தவன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஹதீஸ் சொல்லி காட்டாங்க. ஆக ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா தந்தை பேணி பாதுகாக்கப்படும். தந்தை எந்த இடத்துல பாதுகாக்கப்படலையோ குடும்பம் சரியில்லை. லட்சமா கோடியா செலவு பண்ணி ஹஜ்ஜிக்கு போறாங்க. அந்த ஹஜ்ஜோட நம்ம வீட்டுல உட்காந்துட்டு அடையலாம் சொன்னா சொல்லி காட்டுறாங்க, 3 விஷயம் பார்த்தாலே அல்லாஹ் தான் நன்மை தரான். உண்டு, உங்க தந்தை புன்முறுவுல பாத்தீங்க சொன்னா சந்தோஷத்தோட அன்போட பாசத்தோட உங்க தந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் தரான். லட்சமா கோடிய உடல் உழைப்பு எதுவுமே இல்லாம அந்த நன்மையை அடையணும் சொன்னா உங்க தந்தையை சந்தோஷமா அன்பா பாருங்க, அல்லாஹ் அந்த நன்மையை கொடுத்துருவான். 2வது காபத்துல்லா பார்த்த நன்மை. 3வது குர்ஆனை பார்த்த நன்மை. சுருக்கமா தந்தையை பார்த்தா அல்லாஹ் அவ்வளவு நன்மை தரான். அந்த மாதிரி 3 பேர் துவா அல்லாஹ் ஒரு காலம் மறுக்கிறதே கிடையாது. அதுல ஒருத்தர் தான் தந்தை தன் பிள்ளைக்காக செய்யும் துவா அல்லாஹ் எந்த காலத்தையும் மறுக்கவே மாட்டான்.
தந்தையை நம்ம பிள்ளைக்காக கையெழுந்து துவா செஞ்சா நல்லா மறுக்க மாட்டான். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா தந்தையை பேணி பாதுகாருங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை தான் சுருகத்துறை வாசல். ஏன் சொல்றோம் சொன்னா, ஏதோ நாளை கொண்டாடுறாங்க. வரக்கூடிய ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம். தந்தையை பெருங்க ஒழுங்கா பாதுகாக்க மாட்டாங்க, தந்தையை பேச கேட்க மாட்டாங்க. ஆனா ஸ்டேட்டஸ் மட்டும் வைப்பாங்க, தந்தைய தின நல்வாழ்த்துக்கள், என் அப்பா உயர்ந்தவர், என் அப்பா மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது பெருசு கிடையாது. வாழ்க்கையில் நடந்து காட்டணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தந்தையை பேணி பாதுகாத்து சுருக்கத்தை அடைக்கும் தௌஃபீக் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.